5 இயக்கம் இருக்கா, 5 கமிட்டி இருக்கா, இதுக்குள்ளே ஒன்றுக்குள்ள முரண்பட்ட கருத்து இருக்கும். இந்த கலந்துரையாடல்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு செயல் வீரர் ஒருத்தர் முன்னோக்கி நகர்வேன். தமிழ் சினிமாண்ட ஒரு பரலல் மூவ்மெண்ட் தான் நான். ஈழத்து சினிமாவை பார்க்கும்போது அந்த சினிமா முழுமையடையாத ஒரு ஃபீலிங் ஒன்று எங்களுக்கு இருக்கும். ஆனால் தென்னிந்திய சினிமாவில் பார்க்கும்போது அப்படி இல்லை. இளம் சினிமா வளரும், ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் வளரும். தமிழ்நாட்டு சினிமா, தமிழீழ சினிமான்றது ஒரு சமாந்தரமாக போகிற தமிழ் சினிமா. 10 பேர் சேர்ந்துட்டு ஒரு சங்கம் அப்படின்னு அமைச்சிட்டு இன்னும் ஒரு 10 பேர் சேர்ந்து அப்படி நிறைய சங்கங்கள் இருக்கு. ஸோ இப்படி இருந்தா எப்படி வளர்க்குறது? 5 வருஷத்துக்கு முதல்ல இந்த கேள்விகள் எப்படி கேட்டிருந்தீங்கன்னா இப்படி பதில் சொல்லியிருக்க மாட்டேன். இப்போனா ஈழத்து சினிமா, இலங்கை சினிமா அப்படின்ற விஷயத்துக்கு நீங்கள் ஒரு டெஃபினேஷன் கொடுத்துட்டீங்க. அப்படி இருக்கக்குள்ள இப்போ இலங்கை இருக்கிறவங்களுக்கு, கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கு ஒரு மைல் ஸ்டோனாக இருக்க விஷயம் தென்னிந்திய சினிமாவை சொல்லலாம். நாங்கள் அவங்களை பீட் பண்ணலாட்டியும் அவங்களுக்கு நிகராக நாங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ அப்படி வாரத்துக்கு ஒரு டிரெக்டரா, ஒரு ப்ரொடியூசரா என்ன செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ? ஒரே மொழிக்குரிய சினிமா ஒரு சினிமா தான், அதை பீட் பண்ண வேண்டியது தேவையில்லை. தமிழ் சினிமாண்ட ஒரு பரலல் மூவ்மெண்ட் தான் நான். அப்படின்னு சொன்னால் அவன்கார்டு என்ற ஒரு டேர்ம் இருக்குது ஃப்ரெஞ்சில். நான் என்னுடைய குருநாதர்கிட்ட சொன்ன விஷயம் ஒரு படை ஒன்று முன்னுக்கு போகும், அதுலேருந்து பிரிஞ்சு இன்னொரு படை உண்டு, சின்ன படை உண்டு, வேறு தந்திரோபாயத்தோட போகும், வேறு நோக்கத்தோட போகும். ஒருவேளை இது சக்ஸஸ் ஆகிட்டுண்டா இந்த படம் அதோட ஜாயின் அந்த ஸ்ட்ராட்டஜி. இப்படி நிறைய பரலல் மூவ்மெண்ட் போய்கொண்டிருக்கு. இப்போ தமிழ்க்குள்ளேயே வேறு மாதிரி மசாலான்னு ஒன்று போய்கொண்டிருக்கல, அதுக்கு ஜோனர் ஃபிலிம்ஸ் ஒன்று போகுது, அங்கே ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ் ஒன்று போகுதுன்னு சொன்னால் அப்படி ஈழம் சினிமான்றது புதுசு, அதுக்கான தேவையும் வேறு. அப்படி இருக்கல இது போட்டிக்குரிய சினிமா இல்லை. இப்போ எங்களுக்கு தேவை என்னென்னா இளம் சினிமா வளரும், ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவும் வளரும். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு நாங்கள் கண்ட்ரிபியூட் பண்ணோம். அதே நேரம் எங்களுக்குரிய தனித்துவமான சினிமாவுக்குரிய தேவையும் வேறு, அது உங்களுக்கு தெரியும். மற்றது இப்போ இங்கிருந்து வர்ற கதைகள் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயாவது தமிழ் சினிமாவில் சரியாக எங்களை மாதிரி கேரக்டர்ஸை பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஏதோ ஒன்று குறையுது எங்களுக்கு. அந்த அர்த்தம் என்னென்னா நாங்கள் அதை சொன்னால் தான் அது சரியாக வரும். ஆனால் நாங்கள் டெக்னிக்கலாகவும் கிராஃப்ட் வைஸும் கொஞ்சம் டெவலப் பண்ணி சரியான மாதிரி சொல்ல வேண்டியிருக்கு. அவ்வளோ அது எங்கிட்டேருந்து அந்த கதை வந்தால் தான் அது சரியாக ஆடியன்ஸில் போய் சேரும். அதான் விஷயம். இப்போ இது பிரித்து பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டு சினிமா, தமிழீழ சினிமான்றது ஒரு சமாந்தரமாக போகிற தமிழ் சினிமா. இப்போனா ஈழத்து சினிமாவை பார்க்கும்போது அந்த சினிமா முழுமையடையாத ஒரு ஃபீலிங் ஒன்று எங்களுக்கு இருக்கும். ஆனால் தென்னிந்திய சினிமாவில் பார்க்கும்போது அப்படி இல்லை. ரெண்டுக்குமான அப்படி ஒரு டிஃப்ரெண்ட் வர்றதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? ஒரு வருஷத்துக்கு ஒரு 200 தமிழ் படம் வருது. 200ல் ஓரளவுக்கு உங்களுக்கு சூப்பர்ன்னு சொல்லக்கூடிய எத்தனை படம்? முழுமை 10 வரும், 20 வரும். ஒரு 100 வருஷ தொடர் பயிற்சிக்கு உள்ளே இருக்கிற ஒரு சினிமா. நாங்கள் 2 முறை இண்டஸ்ட்ரியாக கட்டு எழுப்பி வர்ற நேரம் 2 முறையும் உடைஞ்சு போன ஜீரோலேருந்து கட்டமைச்சிட்டு வர்ற ஒரு இண்டஸ்ட்ரி. பயிற்சின்றது எல்லா விஷயத்துக்கும் அடிப்படையாக தேவை. இந்த விஷயத்துக்காக தான் நான் முதலே சொன்னேன், நாங்கள் இதை வேகமாக செய்யணும்டா. இப்போ இந்தியாவை பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டைரக்டராக வர்றாருண்டா ஒரு வயசுலேருந்து முழுமையாக அவ்வளோ கமிட்மெண்ட் அவருக்குள்ளே கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ நாங்கள் வேறொரு ஜொப்பை செஞ்சுட்டு ஹொபியாக சினிமா இருக்குமாக இருந்தால் அது எப்பயுமே சக்ஸஸ் ஆகாது. அதே மாதிரி இப்போ ஒருத்தர் எடுத்தோடனே நல்லா செய்யணுன்றது இல்லை. ஒரு குறிப்பிட்ட வருஷம் முழுமையாக கிராஃப்ட்லேயும் சரி, டெக்னிக்கலாகவும் சரி, ஆர்ட்லேயும் சரி தன்னை ஈடுபடுத்தி பயிற்சி செய்யும்போது தான் அது வரப்போகுது. நடக்கிறது என்னென்னா கொஞ்சம் காலம் இருந்துட்டு கமிட்மெண்ட் வர வெளியில் போயிருக்கு. அப்போ அது வரைக்கும் கற்றுக்கொண்ட அந்த எக்ஸ்பர்டைஸ்டுன்ற ஒரு இடத்துக்கு போகிறதுக்குரிய அளவுக்கு யாருமே அதில் தங்கி நிற்கிறது குறைவாக இருக்குல்ல. அதை மாற்றணும். முதல் வெற்றியை பார்க்கும் வரைக்கும் முழு கமிட்மெண்ட்டோட இறங்கி செய்ய வேண்டியிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, என்ன ரிஸ்க் வந்தாலும் பரவாயில்லைன்ட்டு இன்னொரு கரியர் பார்ட் டைம் ஃபிலிம் மேக்கர்ஸாக இல்லாமல் ஒரு ஃபுல் டைம் கமிட்மெண்ட்டோட எங்களை வருத்தி ப்ராக்டிஸ் பண்ணோம். பயிற்சி தான் அடிப்படை. அது வரும்போது சரியாக அதுக்குரிய கட்டமைப்பு இதில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். நான் திரைப்பாசையிலேயே நடக்கும். இப்போனா நீங்கள் முதல்ல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, பார்ட் டைம் ஃபிலிம் மேக்கராக இருக்கக்கூடாது, ஃபுல் டைம் ஃபிலிம் மேக்கராக தான் இருக்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கக்குள்ள நீங்கள் இப்போ வெட்டிங் பண்ணி உங்களுக்கு பேபியும் இருக்குது. அப்போ இதில் வர வருமானம் உங்களுக்கு ஃபேமிலியை ரன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன்னா ஃபுல் டைமாக ஃபிலிம் மேக்கராக இருந்தாலே வருமானம்ன்றது நாங்கள் எதிர்பார்க்க அளவுக்கு இருக்காது. பட் நீங்கள் இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இப்போ நாங்கள் ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்லேருந்து கல்யாணம் பண்ணாங்க. அப்போ என்னை பற்றி அவருக்கு நல்லா தெரியும், மனைவி. அதுதான் முதலாவது விஷயம். மனைவி என்னை சப்போர்ட் பண்ணுறான்றது தான். இப்போ நீ இந்த கேள்வியில் அரைவாசி கேள்விக்கு விட சொல்ல வேண்டியது அவர். இன்னொரு விஷயம்,
எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பில் பே பண்ணுறது, இந்த அடிப்படை செலவுகள் இதை தாண்டி நிலம் இருக்குமாக இருந்தால் நிறைய பிரச்சனையை குறைச்சி எங்களோட ஊரை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக நிலம் ஒன்று இருக்கும் சொன்னால் அடிப்படையில் உணவுக்கு பிரச்சனை வராது. மற்ற பில் பேமெண்ட் அதற்கு இது பண்ணணும். நான் நினைக்கிறேன் இந்த கடந்த 8 வருஷத்தில், அதாவது முதல் 2-3 வருஷம் நான் சம்பளம் வேண்டாமலே தான் வேலை செஞ்சேன், 2 இல்லை கூட. கடந்த சில வருஷங்களில் நான் பேசிக்காக நான் இப்போ திரைக்கதை எழுதி கொடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு பேமெண்ட் எடுக்கிறேன், கொஞ்சம் அதிகமாகவே எடுக்கிறேன். வர்ற ப்ரொஜெக்ட்ஸ் குறைவாக இருந்தாலும் நான் ஒரு டிமாண்ட் ஒன்று வைக்க வேண்டியிருக்கிறேன். இப்போ அதில் அடிப்படையில் வருமானம் இருக்கும், சில மாதங்களில் இருக்காது. ஆனால் அதை கடந்து தான் போகணும் என்று நான் முதலே சொன்ன மாதிரி எங்கேயோ ஒரு இடத்துல டைவெர்ட் ஆகிட்டோம் என்றால் நான் இவ்வளோ காலம் சேகரித்த அனுபவம் அவ்வளோ கரைஞ்சி போயிடும். தேவை அது அவ்வளோ நான் செஞ்சுருக்க தேவையில்லை. அனுபவம் சரி, நெட்வொர்க்கும் சரி, கிராஃப்ட் நான் படித்த கிராஃப்டும் சரி, அவ்வளோத்தையும் கரைஞ்சி போக விட்டுறக்கூடாது. அது இன்னும் சேர்த்து கொண்டு முன்னுக்கு போய்க்கல இன்னும் பெட்டராக ஒன்று நடக்கும். அது நான் கண்கூடாகவே பார்க்குறேன். நான் எடுக்கிற முடிவுகள் மாறுது அப்படின்னா முன்னுக்கு பட்ட அனுபவங்கள், ஃபினான்ஷியலாகவும் சரி, ஒரு எங்களோட டீம் சார்ந்தும் சரி, யாரோட ஒர்க் பண்ணணுன்றது சரி, எல்லாமே அனுபவத்துலேருந்து மாறுது. மாறைக்குள்ள இப்போ பெட்டராக வருது. ஒரு 5 வருஷத்துக்கு முதல் இந்த கேள்விகள் எப்படி கேட்டிருந்தீங்கன்னா இப்படி பதில் சொல்லியிருக்க மாட்டேன். விளங்கி வேறு மெச்சூரிட்டி இருக்குது. இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு வேறு மாதிரி தான் சொல்ல போகிறேன், இன்னும் மெச்சூர்டாக சொல்ல போகிறேன். அப்போ தொடர்ச்சியாக நிற்கிறது தான் சரியான. இப்போ ஆனால் நீங்கள் இப்போ ஃபேமிலி ரன் பண்ணி கொண்டிருக்கீங்களா, சில பொருளாதார பிரச்சனைகள் வரும், சிக்கல்கள் வரைக்குள்ள நீங்கள் அந்த சுச்சுவேஷன் இருந்து இப்படி ஒரு மூவி வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும் உங்களால்? இல்லை நான் கடைசியாக இன்வெஸ்ட் பண்ண படம் மதர்சி 2020. அதில் ஒரு பெரிய தொகை, அதாவது நான் ஃப்ரீலான்சிங்காக வேலை செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து வேண்டி அப்படி இப்படி கொஞ்சம் கடன் வேண்டி செஞ்ச படம் தான் அது. அதுக்கு பிறகு நான் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியலை. சொல்லப்போனால் அதுக்கு நிறைய திருப்ப கொடுக்க வேண்டி வந்துச்சுது. இது அந்த படம் முடிகிறதுக்குள்ளே ஒரு நிமிஷம் ஷூட்டுக்குள்ளே கொரோனா கோவிட் வந்துட்டு, செகண்ட் வேவ் வந்துட்டு, அப்படியே தேர்ட் வேவ் வந்துட்டு, பிறகு ஃபேமிலி இஷ்யூஸ், மெடிக்கல் இஷ்யூஸ் வந்துச்சு, பிறகு எக்கனாமிக் க்ரைசிஸ் வந்துச்சு. உங்களுக்கு இது அப்படியே போய் 4 வருஷம் ஆகிட்டுருப்பேன். அதுக்கு பிறகு நான் இன்வெஸ்ட் பண்ணுற நிலைமையும் இல்லை. இப்போ நாங்கள் முதல் பண்ணதும் ஒரு சின்ன பட்ஜெட்டில் ப்ராக்டிஸ் ஃபிலிம்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அது என்னுடைய கம்பெனியால் நான் ப்ரொடியூஸ் பண்ணதெல்லாம் ஒரு பயிற்சி குறும்படங்கள். அது நான் டைரக்ட் பண்ணல, வேறு ஆட்கள் டைரக்ட் பண்ணது நிறைய எழுதியிருக்கேன். நான் ஸ்க்ரீன் பிளே தான் என்னுடைய இது மாதிரி ஃபீல் மாதிரி வேறு டைரக்டர்ஸ். அதாவது ஒரு திரைப்படத்தை உருவாக்கக்கூடிய முதலீட்டு வலிமை என்கிட்ட எப்பயுமே இருந்தது இல்லை. இப்போ ஒரு குறும்படத்தை உருவாக்குற முதலீட்டு வலிமையும் இந்த எக்கனாமிக் கிரைசிஸுக்கு பிறகு, கொரோனாவுக்கு பிறகு அது இந்த மதர்சி நின்றவுடனே இல்லாமல் இதான். இப்போ அண்ணா நீங்கள் வந்து ஈழத்து சினிமா வளர்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கிறீங்க. அப்படி இருக்கக்குள்ள இப்போ எல்லாமே ஒரு கட்டமைப்புக்குள்ளே இயங்கணும். ஆனால் வந்து இப்போ வடக்கு கிழக்கு பார்த்தா என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு ஒரு சங்கம் அப்படின்னு அமைச்சிட்டு இன்னும் ஒரு 10 பேர் சேர்ந்து அப்படி நிறைய சங்கங்கள் இருக்குது. ஸோ இப்படி இருந்தால் எப்படி வளர்க்குறது? இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதலாவது விஷயம், படம் செய்கிறதுக்கு சங்கமா, சங்கம் வைக்கிறதுக்கு படமான்றதை நாங்கள் யோசிக்கிறோம். சங்கம் எப்படி டெவலப் ஆகணும்னா, நாங்கள் படம் ஒரு தொழில்துறை உருவாகுது. அந்த தொழில்துறைக்கு தான் லேபர் ரைட்ஸ் தேவை. இப்போ தொழில்துறை இல்லை, நாங்கள் முதல் லேபர் ரைட்ஸுக்குரிய அமைப்பை உருவாக்குவோம் என்றுட்டு தொழில்துறையே டெவலப் ஆகாமல் அமைப்பு மட்டும் வச்சுருந்து யோசனை. இது எப்படி நடக்கணும்னா, தொழில்துறை வளரும், அதில் பிரச்சனை வரைக்கும் அதை சால்வ் பண்ணுறதுக்கு சங்கம் உருவாகும், இன்னும் டெவலப் ஆகும், அதில் புதுவிதமான பிரச்சனை வரைக்கும் இந்த யாப்பு மாறும். இப்படித்தான் எல்லா இடத்துலையும் உருவாகிருக்கு. இப்போ நாங்கள் உருவாகின இண்டஸ்ட்ரீஸில் பார்க்குறோம், தமிழ்நாட்டில் ஃபெஃப்சி இருக்குது, நடிகர் சங்கம் இருக்குது, தயாரிப்பாளர் சங்கம் இருக்குண்டா, படம் செய்ய முதல் இதெல்லாம் க்ரியேட் ஆகிடுது. படம் செஞ்சால் பிறகு பிரச்சனை வருதுன்ட்டு க்ரியேட் பண்ணுறோம். பிறகு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் டெவலப் ஆகுது சங்கம். கான்ஸ்டிடியூஷன் மாறி என்னென்ன பிரச்சனை வருதோ அதுக்கேற்ற மாதிரி மாறிட்டு. அப்போ நாங்கள் செய்ய வேண்டியது படம், அதுக்கு பிறகு தான் சங்கம் அமைக்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ படம் உருவாக்காத விரக்தியில் தான் உண்மையாக உடையது அன்றைக்கி மெட்டது. நிறைய பேராக உடையதை பற்றி ஒன்று சொல்கிறேன். இப்போ இப்படி சொல்லி 10 தமிழாக்கள் இருந்தால் 5 ஒப்பீனியன் இருக்கும், 5 உடஞ்சி 5 இயக்கமாக மாறிடணும், 5 கமிட்டியாக மாறிடணும்னு இங்கே இப்படி சொல்லிடணும்.
ஜூதர்களை தான் உதாரணம் காட்டினோம் தமிழர்களுக்கு, அவையில் ஒற்றுமை அப்படி இருந்தது. ஜூதர்களுக்குள்ளே போய் பார்த்தோம்டா அங்கே சொல்லினோம் ஒரு கூற்றம் இருக்கு, 2 ஜூதர் இருந்தால் 3 ஒப்பீனியன் இருக்கு. விளங்கிட்டா? 2 ஜூதர் இருந்தால் 3 ஒப்பீனியன் இருக்கும் என்ற அளவுக்கு அவைகளுக்குள்ள குழப்பம் இருக்கு. அதான் உண்மை. ஆனால் நான் சொல்கிறேன் என்னென்னா, இவ்வளவு குழப்பம் இவ்வளோ ஒப்பீனியன் உள்ள இனம் என்றால தான் இதெல்லாம் பலமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏனெண்டா 5 இயக்கம் இருக்கா, 5 கமிட்டி இருக்கா, இதுக்குள்ளே ஒன்று முரண்பட்ட கருத்து இருக்கும். இந்த கருத்துக்களில் இங்கே இருந்து பிரச்சனை வருமென்று ஒருத்தர் சொல்லுவார், ஒருத்தர் பிரச்சனையிலேயே பார்த்து கொண்டிருப்பார், ஒருத்தர் சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பார்த்து கொண்டிருப்பார். இப்போ ஒரு டிஸ்கஷன் உருவாதில்லை. இந்த கலந்துரையாடல்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு செயல் வீரர் ஒருத்தர் முன்னோக்கி நகருவார், இந்த தலைமையிடத்துக்கு நகருவார். இது நடக்கும், வரலாற்று எப்பயுமே நடக்கும். அப்போ இந்த பிரிஞ்சு இருக்கிறதுன்றது நன்மை. நிறைய ஒப்பீனியன்ஸ் வந்து சேர்ந்து அந்த ஒவ்வொரு ஒப்பீனியனில் இருக்கிற நன்மை தீமையை எடுத்துக்கொண்டு ஒரு செயல் வீரர்கள் முன்னுக்கு போய், அது மிகப்பெரிய நன்மை. அப்படித்தான் ஜூத இனம் முன்னுக்கு வருது, நாங்களும் அப்படித்தான் போயிருக்கிறோம். அது திரும்பவும் நடக்கும். அது வரலாறு அப்படியே ரிப்பீட் ஆகி கொண்டு முன்னோக்கி போகும். இப்போனா நீங்கள் திரைப்பாசறை உருவாக்கி ஒரு கட்டமைப்பு உருவாக்கிட்டீங்க, அதுக்குள்ள ஆக்கள் செலெக்ஷன் எல்லாமே நடந்துட்டு. ஸோ இதால் என்ன பயன், என்ன செய்ய போகிறீங்க அவங்கள வச்சு? முதலாவது விஷயம் வந்து இந்த டீமை பில்ட் பண்ணி நாங்கள் அந்த 15 நாள் ஸ்க்ரீன் பிளேயும் ப்ரொடக்ஷனும் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த ஸ்க்ரீன் பிளேயில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கும் போதே அதில் ஒரு 3 ஸ்டோரி டெவலப் பண்ணி அதில் ஒன்றை செலக்ட் பண்ணி திரைக்கதையை மாற்றி இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கோம். 3வது டிராஃப்ட் முடிஞ்சு நேற்றையோட. அப்போ அந்த ஸ்கிரிப்டை படமாகப்படும், உடனே செயல் வடிவத்துக்கு கொண்டு போகிறோம். அதுக்கான ப்ரொமோஷனாக தான் அந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்து வெளியிட்டுனாங்க இன்வெஸ்டர்ஸ் கோலில். அதை ஓப்பனான ஒரு இன்வெஸ்டர்ஸ் கோல். 2வது அடுத்த திரைப்பாசறையை அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அதில் ஒரு திரைக்கதையை டெவலப் பண்ண போகிறோம். இப்போ தை மாதம் நான் நினைக்கிறேன் 2வது திரைப்பாசறை அரங்காலியாக பிளான் பண்ணி கொண்டு இருக்குது. அதில் கொஞ்சம் ஆகலை கூட எடுக்கிற பிளான் ஒன்றும் இருக்குது, கொஞ்சம் டெவலப் பண்ணி இடத்தை. அப்போ அவைன்ற டீமும் இந்த படத்தில் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் எடுக்கணும். அவைகிட்ட இன்னொரு ஸ்கிரிப்டும் உருவாயிடும். அந்த ஸ்கிரிப்ட் திரைப்பாசறை 3யோட ஒர்க் பண்ணும். இது நிற்காது, இதோட தொடர்ந்து போய் கொண்டிருக்கணும், படம் உருவாகும். விஷயம் என்னென்னா, நாங்கள் இன்வெஸ்டர்ஸை எவ்வளோத்துக்கு அட்ராக்ட் பண்ணுறோம்ன்றதில் இந்த தொடர்ச்சியான சக்ஸஸ். படத்தை எடுக்கணும்னு சொன்னால் இன்வெஸ்டர்ஸை கவர். அதுக்கு தான் இப்போ இந்த இன்டர்வியூஸ் நான் முதலாக இப்போ என்ன முன்னிறுத்துறதுக்கு காரணம். இப்போனா அந்த திரைப்பாசறையில் நீங்கள் ஸ்கிரிப்ட் அது எல்லாமே முடிச்சுட்டு அப்படின்னு சொன்னீங்க. அப்படி இருக்கேன்னா அதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து கிடைச்சிட்டாங்களா உங்களுக்கு அந்த வந்து மேக் பண்ணுறதுக்கு? இல்லை, இந்த டாக்குமெண்ட்ரியில் இருந்து வந்து கொஞ்சம் பேர் கதைச்சவே, ஆனால் யாரும் இன்னும் கமிட்மெண்ட் கொடுக்கல. உடனே நான் சொல்கிறேன், கமிட்மெண்ட்டாக கொடுக்கும் வரைக்கும் இப்போ இந்த அனுபவத்தில் நான் கண்டுகொண்ட விஷயம் இல்லையா, 6 மாதம் எங்களோட ஒர்க் பண்ணி கொஞ்சம் ஃபண்ட் கூட ஒதுக்கி கூட இடையில நிப்பாட்டிட்டு வேறு வேலை கமிட்மெண்ட் வந்துட்டு போகிறாங்க. இப்போ எங்களுக்கு இன்வெஸ்டராக வர்ற ஒரு கம்பெனி கூட எங்களை மாதிரி கமிட்டடாக இருக்க வேண்டிய தேவை இருக்குது. இல்லாட்டி எங்களோட டைம் வேஸ்ட், எங்களோட எனர்ஜி வேஸ்ட். பெரிய ஒரு டீமை பில்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ எனர்ஜி கொண்டே சேர்த்து வேஸ்ட் பண்ணிட்டேன். இது வரைக்கும் நான் ஒரு 5-6 தடவை அப்படி ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு முழு கமிட்மெண்ட்டோட ஒரு ப்ரொடியூசர் ஒரு இன்வெஸ்டரை நாங்கள் என்னோட தேட விரும்பல. அடுத்தடுத்த இதுக்கும் சேர்த்தே பெரிய ஒரு கேம்பெயினாகவே இந்த டீச்சிங்கை கொண்டு போகிறோம். இப்போ இது நடக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக திரைப்பாசறை நடக்கும், திரைக்கதையும் டெவலப் ஆகும், புது புது இயக்குநர்களும் திரைக்கதாசிரியர்களும் உருவாக்கும். இப்போனா நீங்கள் இந்த உருவாக்கி இருக்கிற திரைப்பாசறை மூலமாக நாங்கள் ஈழத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அதுக்கு வந்து நாங்கள் விஷ் பண்ணிக்கொள்கிறோம். ஏன்னா இப்படி ஒரு சந்தர்ப்பம் எல்லாரும் மூலமும் கிடைக்காது. அப்படி கேட்கணும், இப்போ மோஸ்ட்லி இப்போ வந்து இந்த சினிமா அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்களாம் 90 கிட்ஸ் தான் வந்து கூட இருக்காங்க. ஸோ இந்த இப்போ இனி வர 2K கிட்ஸ் வந்து எல்லாமே சடனாக நடக்கணும் அப்படின்ற ஒரு தோட்டத்தில் இருக்கிறவங்க. ஸோ அவங்களிருந்து சினிமா துறைக்கு வரவங்களுக்கு நீங்கள் என்ன விஷயத்த சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இப்போ திரைப்பாசறை இப்போ நடந்து முடிஞ்ச திரைப்பாசறையில் ஒருத்தரை தவிர மிச்சம் 2K கிட்ஸ். நான் கண்ட விஷயம் என்னென்னா, எங்களை விட டெக்னாலஜிக்கலாக சில விஷயத்தில் அப்டேட்டில் இருக்குங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் கூட அப்டேட்டில் இருக்குங்க. இங்கே வந்து மியூச்சுவலாக தான் இருக்கும். அதாவது நாங்கள் என்ன கடந்து வந்தோம்ன்றதை அவளுக்கு சொல்லிடுங்க. இப்போ இருக்கிற வாழ்க்கை ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றதை அவையில் எங்களுக்கு சொல்லித்தரோம். கட்டாயம் தேவை என்னென்னா, அடுத்த இப்போ ஒரு டீனேஜ் தாண்டி வர்ற ஒரு 25-30 வயசு வரைக்கும் இருக்கிறாங்கள கவராத சினிமா வெற்றி அடையாது. அவையெல்லாம் தியேட்டர் ஆடியன்ஸ். உண்மையாகவே ஒரு ஃபேமிலியாக கமிட்மெண்ட்டோடு இருக்கிறாங்கள தாண்டி
ஒரு தியேட்டருக்கு போகிறாக்கள் யார் கூட இங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 அவையெல்லாம் கூட போய் ஒரு 15லேருந்து 25 சொல்லுவேன். இப்போ அவன் லைஃப் எப்படி இருக்குது, அவன் தாட்ஸ் எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு அவை சொல்லணும். அவையெல்லாம் எங்களுக்கு நிறைய படிப்பிக்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இனி எங்களோட எழுத்துத்துறையிலையும் அது தெரியாமல் நீ எழுதிடாதுங்க. இப்போ இது மியூச்சுவலான ஒரு நாங்கள் வாங்க மியூச்சுவலாக கதைப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம், ஃபிலிம்ஸ் எடுப்போம். ஓகே அண்ணா, அவங்களோட இவ்வளோ உங்கள் வேலை பழுவுக்கு மத்தியில் எங்களுக்கு வந்து ஒரு டைமை ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. முக்கியமாக அவங்களோட திரைப்பாசரை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்க. ஸோ இதை பார்க்குற நிறைய பேருக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அமையும். ஸோ உங்களோட எதிர்கால எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும். எங்களோட மீடியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் நன்றி அண்ணா. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணலில் சந்திக்கலாம். தொடர்ந்து ஒருவன் ப்ளஸோடு இணைந்திருங்க.